நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பல லட்ச மதிப்புள்ள பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பல லட்ச ரூபாய் மதிப்புடைய பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் நாகூர் வெற்றாற்று பாலம் அருகே உரிய ஆவணங்களின்றி இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட 1,53,400 ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரிடம் விசாரித்து வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய சாலைகளில் விடியா திமுக, காங்கிரஸ் உள்ளிட்டவைகளின் கொடிகள், போஸ்டர்கள், பேனர்கள் அகற்றப்படாமலேயே இருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவிக்கப்பட்டு பல மணி நேரத்தை கடந்தும் அதிகாரிகள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுகவினர் கட்சிப் பணி செய்து அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன் வைக்கப்பட்ட விளம்பர பதாகையை அகற்றாமல் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதை தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த பிளக்ஸ் பேனர்கள், விளம்பர பதாகைகள் அகற்றப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அரசியல் கட்சி தலைவர்களுடன் இடம்பெற்றுள்ள விளம்பர பதாகைகளும் அகற்றப்படாமலேயே இருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை அடுத்து ஈரோடு குமலன்குட்டை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 2,36,680 ரூபாயை பறிமுதல் செய்து சசிகுமார் என்பவரிடம் விசாரித்து வருகின்றனர்.